கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் 12-14% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் 22-24% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஆனால் ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு தெரியுமா? ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் இருக்காரு, அவர் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஒரு 2-3 செக் எழுதியிருக்காருன்னு வச்சுக்கலாம். அவருக்கு ஒரு லோன்லி ஜேர்னியாக இருக்கும். நான் இப்போ தனியாக போய் ஒரு ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? யூஆர் ஸ்டார்டிங் அண்ட் நீங்கள் சின்ன சின்ன செக்கை ரைட் பண்ணுறீங்க. ஒன் ஆஃப் த அட்வைஸ், இப்போ ஏஞ்சல் நெட்வொர்க் ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தேசிஸ்ன்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த ஜியோகிராஃபியில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், அது எதுக்கு ஃபார்ம் பண்ணுறாங்க, என்ன பர்பஸ்? ஏஞ்சல் நெட்வொர்க்கில் அப்படி ஒரு தீசிஸ் கிடையாது, இன்வெஸ்டர்ஸ்க்கு தீசிஸ் இருக்கும். ஸோ ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் நம்ம பிளாட்ஃபார்ம்குள்ளே வராருன்னா அவர் இத்தனை வருஷத்துக்கு நான் ஏதாவது இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஏதாவது நெசசிட்டி இருக்கா? நீங்கள் 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள ரிட்டர்ன் வரணும், போட்டோன்னே எடுக்கணும். நான் இப்போ எக்ஸஸ் கேஷ் இதுக்கு போடுறேன், 6 மாதம் கழிச்சு வேணும்னா ப்ளீஸ் டோன்ட் கம். நீங்கள் அந்த 10 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறப்ப 10 கம்பெனியுமே ஜெயிக்கணும்னு தானே காசு போடுறீங்க. அப்போ அது எப்படி என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் அந்த 7-8 கம்பெனிஸ் இந்த ரைட் ஆஃபுக்கு போகுது, இன்வெஸ்ட்மெண்ட் பிகம் 0 போகுது, ஏதோ ஒரு 2 குவாலிட்டி பார்த்துருப்பீங்கல்ல. நான் இந்த கம்பெனியில் 10x எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் 10x வராது. மேபி worst case scenario I will recoup my money because there will be some IP is there, வேல்யூ இருக்கும். பட் ஒரு ஏஞ்சல் நெட்வொர்க் எவ்வளோ டிக்கெட் சைஸ் ஒரு ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? தெரியல. நீங்கள் இண்டிவிஜுவலாக 2 லட்சம் 3 லட்சம் 10 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. 10 லட்சம் நாங்கள் ஆஸ் நெட்வொர்க் போட்டாலும் வேல்யூ கிடையாது. ஸோ இந்த டிக்கெட் சைஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ எவ்வளோ ஒரு ஸ்டார்ட் அப் ரைசிங் இன் இந்தியா எவ்வளோ டிக்கெட் சைஸ் இருந்தால் ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல சர்வைவல் மோடு கிராஸ் பண்ணி போக முடியும்? ஆவரேஜாக ஒரு 50 lakhs 1 crore 2 crore எவ்வளோ டிக்கெட் சைஸ் இருந்தால் ப்ராப்பராக கிராஸ் பண்ணி போக முடியும்? ஒரு சைடில் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணோம், இன்னொரு சைடில் சேல்ஸ் பண்ணோம், சேல்ஸுக்கு காஸ்ட் வரும். ஸோ அதனால நீங்கள் 1.5 கோடி 2 கோடியில் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் டேர்ம் ஷீட்னு ஒன்று கொடுக்கணும். ஸோ இப்போ நான் இந்த டேர்ம்ஸ்லாம் எனக்கு இருக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு சொல்கிறீங்க. இதை நீங்கள் உங்களோட ஏஞ்சல் இன்வெஸ்டர் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? ஆஸ் எ இன்வெஸ்டர் நானும் காசு போடுறோம். ஸோ we also decide whether I can justify that valuation. கடன் வாங்கி ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் 12-14% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் 22-24% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஆனால் ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு தெரியுமா? ஆமாங்க, ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணால் more than 2000x ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. த ஒன்லி பாசிபிள் அசெட் கிளாஸ் விச் கிவ்ஸ் more than 2000xங்க. ஸோ இது எல்லா ஸ்டார்ட் அப்ஸ்லையும் அந்த 2000x கிடைக்குதா? எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குதா? எல்லா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் அந்த அவுட்லயர்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்றது எல்லாமே டவுட் தாங்க. ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது? ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் தனியாக பண்ணணுமா, ஒரு நெட்வொர்க்கோட சேர்ந்து பண்ணணுமா, இல்லை நான் ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் நெட்வொர்க் எப்படி ஆரம்பிக்கிறது, இந்த சிண்டிகேட்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் என்ன? ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்ம பார்க்கணும், அதை எப்படி டியூ டிலிஜென்ஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான செக்டரை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் தேசிஸ்ன்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டராக மாறணும்னு நினச்சாலும் சரி, ஒரு ஏஞ்சல் நெட்வொர்க் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரிங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே மண்டையில் அடிக்கிட்டே இருக்கும். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி தாங்க. ஸோ இதை நம்ம ஒரு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஏஞ்சல் நெட்வொர்க்காக, ஒரு ஆஸ்பைரிங் ஏஞ்சல் நெட்வொர்க் மட்டும் இல்லாமல் ஒரு ஓல்டஸ்ட் ஏஞ்சல் நெட்வொர்க் சென்னை ஏஞ்சல்ஸ் குரூப்ல இருந்து, அது மட்டும் இல்லாமல் அது அவர் தனியாக வெளியே ஸ்டார்டட் இஸ் ஓன் ஏஞ்சல் நெட்வொர்க் IN44. நான் அதோட பார்ட்னரை தான் வெல்கம் பண்ணுறேன், சதீஷ் சார். ஆக்சுவலி வெல்கம் சார். வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் த டைம் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் டெமிஸ்டிஃபை திஸ் பாட்காஸ்ட். மை பிளஷர். ஸோ நான் ஐம் a great fan of your work, all your work. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய விஷயத்தில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கைட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணாத, இதெல்லாம் பண்ணு சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஐம் கிராட்டிடியூட் ஃபார் தட். எப்பவுமே ஸ்டார்ட் அப்ஸ் எக்கோசிஸ்டம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பேன். கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் நீங்கள் இப்போ நான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தேன், நீங்கள் சொல்லுங்கள் சதீஷ் யார், எங்கள் born and brought up எங்கிருந்துன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் த பாட்காஸ்ட். இஃப் யூ ஆஸ்க் மீ, ஐ வாஸ் born and brought up in பாம்பே. பாம்பேயில் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் அப்பாவுக்கு பாம்பேயில் மளிகை வியாபாரம் இருந்துச்சு. அங்கேருந்து தான் ஐ ஸ்டார்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிஸ்னஸ். வியாபாரம் எப்படி பண்ணுவாங்க, என்ன இஷ்யூஸ் வரும், எப்படி பண்ணுறாங்க. அண்ட் அதை வச்சு பிகாம் முடிச்சுட்டு MBA பண்ணேன். 10 வருஷம் பாம்பேயில் வேலை பார்த்தேன். பாம்பேயில் நான் மோஸ்ட்லி ஹெல்பிங் ஸ்டார்ட் அப்ஸ் ரைஸ் ஃபண்ட்ஸ், நாட் ஆஸ் அ இன்வெஸ்டர் பட் மோர் ஆஸ் அ அட்வைசர் டு தேம். ஸோ அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன் கி ஆஸ் அ இன்வெஸ்டர் வாட் தே லுக் அண்ட் வாட் த ஸ்டார்ட் அப்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதில் இஷ்யூஸ் என்ன இருக்குது,
அதெல்லாம் 10-12 வருஷம் படிச்சுட்டு தென் ஐ ஷிஃப்டட் டு சென்னை இன் 2021. அந்த நேரத்தில் ஐ காட் ஏ ஜாப் வித் சென்னை ஏஞ்சல்ஸ் விச் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஏஞ்சல் நெட்வொர்க். அங்கே நான் விபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக ஜாயின் பண்ணேன். 3 வருஷம் இருந்தேன். ஒரு 50-55 கம்பெனி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஆஸ் அ இன்வெஸ்டர் வாட்ஸ் த சேலஞ்சஸ், அது எப்படி பார்க்கணும், அதில் என்ன இஷ்யூஸ் வருது, ஃபவுண்டர்ஸில் என்ன பிரச்சனை, அவங்க தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது, அண்ட் மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சேன். அது முடிச்ச பிறகு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் அப் இக்கோ சிஸ்டம் வாஸ் பூமிங். ஸோ என்னோட பார்ட்னர் ரோஹித் ஜுன்ஜுன்வாலா, நாங்கள் 2 வருஷம் சென்னை ஏஞ்சல்ஸ்லாம் வேலை பார்த்தோம். நாங்கள் டிசைட் பண்ணோம் ஓகே நம்மளே ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் 2 வருஷம் சேர்ந்தால் வி ஹேட் போத் ஆல் த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் வந்து பிஃபோர் ஆஸ் எ அட்வைசர் டு ஸ்டார்ட் அப் 10 வருஷம் பண்ணியிருக்கேன். தென் இன்வெஸ்டர் வித் சென்னை ஏஞ்சல்ஸ். ரோஹித் வந்து என் பார்ட்னர், ஹி வாஸ் ஏ ஏஞ்சல் இன்வெஸ்டர் வித் கிரிட்ஸு ஃபோரம். And plus also he has his NBFC also. So how to evaluate a company from a holistic and 360-degree angle perspective எங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்சோ நாங்கள் பார்த்தோம் இந்தியாவில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது குறைஞ்ச 125-130 ஏஞ்சல் நெட்வொர்க் இருந்துச்சு. நீங்கள் யார்கிட்டையும் கேட்டால் நோ பட் தேர் 125-130 ஏஞ்சல் நெட்வொர்க் இருக்குது. எவ்ரி ஒன் வாஸ் டூயிங் ஜஸ்ட் ஷோகேஸ் மாடல். நாங்கள் எங்களுக்கு கம்பெனி வருது, எங்களுக்கு பிடிச்சிட்டு நாங்கள் காட்டுறோம். இது செக்டர், எனி செக்டர் இஸ் ஃபைன். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வி வாண்டட் டு ஹேவ் ஏ டிஃப்ரென்ஷியேட்டட் அப்ரோச், விச் மீன்ஸ் எனி கம்பெனி நாங்கள் எங்கள் இன்வெஸ்டர் ஷோகேஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் செக் வில் பி மை செக். ஓ இன்ட்ரெஸ்டிங். நாங்கள் அடுத்த ஏஞ்சல் நெட்வொர்க் வாங்கினா எனக்கு பிடிச்சிட்டு நீங்கள் போடுங்க, நான் எனக்கு இஷ்டப்பட்டா போடுவேன், அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் செக் என் செக். ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட் பிளேஸ் மாதிரி நான் என்னோட டீல்ஸை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு பிடிச்சா காசு வரலாம். நம்மளோட டிஃபரன்ஷியேட்டர் கம்ப்ளீட் டிஃபரெண்ட். நாங்கள் வந்து ஏஞ்சல் நெட்வொர்க் பட் ஆஸ் எ விசி நாங்கள் அப்ரோச் பண்ணுறோம். ஓகே. ஸோ விசியில் when you are a operating guy, operating partners has to put some money. Okay. Which is because we are operating, நாங்கள் வந்து எங்கள் காசு போடுறோம். ஃபர்ஸ்ட் செக் எங்கள் காசு. ஸோ நாங்கள் எங்கள் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போனாலும் சரி, இந்த கம்பெனி எனக்கு பிடிச்சிக்கு, நான் காசு போடுறேன், இனிமேல் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் உங்களுக்கு போடணுமா வேண்டாம். செகண்ட், இது வந்து மை எக்ஸ்பீரியன்ஸ் when I was an advisor. Just working across sectors, you are a jack of all and master of none. And if you நீங்கள் வந்து இன்வெஸ்டர்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோ கம்பெனிஸ் ஆர் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கு support பண்ணோன்னா you need to have mastery in something. So you should develop some additional skill set rather than what general is there. So the idea was like நாங்கள் வந்து typically நீங்கள் any investor will go who is not from that industry, he was like on a 0 to 10 scale I have knowledge of 3, while the founder may have a knowledge of 8 or 9. As operators நாங்கள் 5 or 6 reach out பண்ண முடியுமா? 8 you can't reach because until நீங்கள் கம்பெனியை ரன் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃபர்தர் இஷ்யூஸ் தெரியும். பட் டீப்பர் நாலேஜ் ஒர்க்கிங் வித் சேம் செட் ஆஃப் சேம் டைப் ஆஃப் ஃபவுண்டர்ஸ் வித் இன் த சேம் இக்கோ சிஸ்டம், your knowledge base increases. So அதனால we decided should we will focus on one segment, either a consumer or a hardware business, B2C or a B2B. Marketல many people understand B2C. B2B is difficult to understand. And we had like a Rohit, my partner Rohit comes from a community which is predominantly in the business community. Again, I had also before as an advisor, I had worked on more on manufacturing based companies also. Okay. So another we said we will focus on B2B business, which for Tamil Nadu also is quite gels for us, because Tamil Nadu is called the SaaS capital, which is again B2B. Also it's becoming the deep tech capital. Again, it's a B2B. So, நாங்கள் சென்னையில் இருக்கோம். For us, we are closer to ecosystem and also our skill sets comes in. Okay. So, on the thesis, we started in 2024, IN44, which was only tech B2B startups and with a skin in the game model. இன்ட்ரெஸ்டிங் சார். சார் ஐ வுட் டேக் ஒரு ஸ்டெப் பேக் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொடாமெண்ட்டாக இருக்குன்னா நிறைய சொல்லியிருக்கீங்க. ஸோ ஆடியன்ஸ்க்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு பேசிக் கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார்.
ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் இருக்காரு. அவர் வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ ஒரு 2-3 செக் எழுதியிருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் வந்து இப்போ நான் போய் அவருக்கு வந்து ஒரு லோன்லி ஜேர்னியா இருக்கும். நான் வந்து இப்போ தனியா போய் ஒரு ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி நெட்வொர்க்ல வந்து ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? என் அட்வைஸ், நீங்கள் வந்து யூஆர் ஸ்டார்டிங் அண்ட் நீங்கள் சின்ன சின்ன செக்கை ரைட் பண்ணுறீங்க. ஒன் ஆஃப் த அட்வைஸ், நாங்கள் லைக் ஆஸ் அவர் ஆப்ரேட்டர் வி டெல் மெனி ஆஃப் அவர் potential investors also, spread your risk. Because early stage startups, too many variables. You will not be able to predict what will happen, what will not happen. So you betting on one company and that will become a blockbuster is unlikely. You have to either you have to be God to know that, or all the stars should be aligned for you to have that jackpot, which you can't judge, because அப்படி இருந்தால் நீங்கள் இன்றைக்கி கோடீஸ்வரன் இருந்துப்பீங்க ஆல்ரெடி. ஸோ யூ ஆர் டேக்கிங் எ ஹெட்ஜ். ஸோ ஸ்ப்ரெட் யுவர் ரிஸ்க் அண்ட் பெட்டர் டூ இட் இன் எ குரூப். நீங்கள் வந்து 10 கம்பெனி பண்ணிட்டு உங்கள் சொந்த பிஸ்னஸ் ஆடு ஜாப் கூட இது பண்ணுறது மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, தயவுசெய்து the potential unicorn, one of the largest space tech companies in India. The company, I think they started in 2016 or 17. அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுற நேரத்தில் they went to US. Okay. யார் அந்த ஃபவுண்டர்? அந்த ஃபவுண்டர் for fundraise. Okay. Because இந்தியாவில் 2016-17 ஸ்பேஸ் டெக் வாஸ் நாட் பூமிங். ஆமாம். அங்கே இருக்க இன்வெஸ்டர்ஸ், தமிழ்நாடு பேஸ் இன்வெஸ்டர்ஸ், தமிழியன்ஸ் டயஸ்போராஸ் ஓவர் தேர், அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க, காசு போட்டாங்க. அது வச்சு தே ரேஸ்ட் அப், தே ஸ்கேல்ட் அப் அண்ட் அதுக்கப்புறம் 7-8 ரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. அவங்களுக்கு அப்போ வந்து இன்வெஸ்டர் குரூப்ஸ், விசிஸ் ஆர் பிஇஸ், அவங்களுக்கு எக்ஸிட் கிடச்சிட்டு. ஓகே. அந்த இன்வெஸ்டர்ஸ் அந்த நேரத்தில் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒன்லி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வாஸ் அ ஃபவுண்டர், அண்ட் ஃபவுண்டர்ஸ் எங்கே இன்னும் செகண்டரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இதே இது நீங்கள் ஏதாவது நெட்வொர்க் கூட பண்ணால், இப்போ லைக் எங்கள் IN44 செகண்டரி என்ன? செகண்டரி மீன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, யூ ஹேவ் டு செல். ஸோ செல் பண்ணுற அப்படின்னா லிக்விடிட்டி வேணும்னா 2-3 ஆப்ஷன்ஸ். ஒன் இஸ் IPO. ஆமாம். else you have to sell it to some other investor. So வாங்கின ஷேர்ஸை மற்ற இன்வெஸ்டருக்கு கொடுக்கணும். இப்போ அந்த அதுக்கு பின்னாடி வந்த ஆட்கள் விசிஸ்லாம் ஆல்ரெடி தே எண்டட் அப் செல்லிங் அப் டு சம்மன். இதே இது இவங்களுக்கு இந்தியாவில் கிடையாது. தே ஆர் சிட்டிங் இன் US. அவங்க இந்தியாவில் என்ன நடக்குது தெரியாது. ஆமாம். அவங்களுக்கு ஒன்லி டச் பாயிண்ட் இன் இந்தியா இஸ் த கம்பெனி ஃபவுண்டர். அண்ட் ஃபவுண்டர் இஸ் நாட் டூயிங் எனி செகண்டரி, பிகாஸ் அவர் வந்து எனக்கே கம்பெனி காசு வேணும்னு பண்றாரு. ஸோ அவர் வந்து இன்வெஸ்டர்ஸ் சொல்லிட்டு இன்னும் செகண்டரி ஆப்ஷன் கிடையாது. ஸோ விச் மீன்ஸ் த இன்வெஸ்டர்ஸ் would have an opportunity to invest at 50x or 60x. They are not able to get it. இதே இது நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் நெட்வொர்க் கூட இருந்தால், இப்போ நாங்கள் நெட்வொர்க் இருக்கோம், எனி அதர் நெட்வொர்க், வி ஹவ் டெடிகேட் டீம் ஆர் வி டூ ரெகுலர் டச் ஆர் வி ஆர் இன் த மார்க்கெட். ஸோ எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது, என்ன நடக்கல, கம்பெனியில் என்ன இஷ்யூஸ் வருது, அது செகண்டரி வருதா. ஸோ வந்தால் நாங்களும் போய் அது கேட்டு வாங்கலாம். ஸோ your operation, what you can't oversee, we help that oversee for you. ஓகே. ஸோ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டராக இருக்கேன், தனியாக போட்டேன்னா அந்த மேனேஜ் பண்ண முடியாது, டைம் ஒரு பெரிய ப்ராப்ளம். எஸ். அண்ட் அந்த போட்ட பணத்தை திரும்ப எடுக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இல்லையோ அப்படின்றது வரும், பட் உங்களுக்கு தெரியாது. ஸோ ஓகே. ஸோ ஆனால் நீங்கள் வந்து அந்த ரெகுலர் ஃப்ரீக்வெண்ட் டச்சஸில் இருப்பீங்க, அவங்களோட மேனேஜ் பண்ணுங்க, அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமா பண்ண, கம்பெனிகளோட டச்சில் இருக்கோம், மார்க்கெட்டில் நாங்கள் இருக்கோம், எங்கள் மார்க்கெட்டில் என்ன நடக்குது தெரியும். எக்ஸாக்ட்லி. இப்போ அந்த கம்பெனியோட செகண்டரி ஆச்சு, நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கு, அதான் எங்களுக்கு தெரிஞ்சிட்டு இந்த கம்பெனியோட செகண்டரி ஆப்ஷன் இருக்கு. ஓகே. பட் அந்த இன்வெஸ்டருக்கு தெரியாது. புரிஞ்சுது. சரிங்க சார். இப்போ வந்து ஒரு ஏஞ்சல் நெட்வொர்க் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஏஞ்சல் நெட்வொர்க் ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தேசிஸ்ன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த ஜியோகிராஃபில தான் இன்வெஸ்ட் பண்ணணும், அது எதுக்கு ஃபார்ம் பண்றாங்க, என்ன பர்பஸ்? ஏஞ்சல் நெட்வொர்க்ல அப்படி ஒரு தீசிஸ் கிடையாது. இன்வெஸ்டர்ஸ்க்கு தீசிஸ் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து தீசிஸ்னா என்ன? Thesis is the sector or what's my vision. Let me sort of other way put around what I understand or I want to bet on. Okay. So if I want to have consumer thesis, அது வந்து consumer deals தான் பண்ண போகிறேன். Okay. If I have to have B2B thesis, I'll do only B2B. இப்போ எங்கள் நெட்வொர்க்கில் நாங்கள் B2B சொல்கிறோம், it has hardware and software. Okay. There are some Indian investors in my network
who will only say do hardware deals. It's like software I want to do, don't want to do. Okay. Hardware na I know ki there's some asset being built or there's a IP being built. So he will only invest in hardware only. Okay. So under investor ki it's a hardware thesis. Okay. We have investors who are doing only B2B also. Some other investors will do B2B with me, B2C with someone else. So he's thinking I'm sector agnostic. But those guys I will have a team to evaluate. Sector agnostic na enna? No. Sector agnostic ki I will look at the opportunity rather than the sector. Okay. It can be any sector. I will look on the merit of the opportunity. Oh, okay, okay. So it can be consumer, it can be healthcare, it can be education, tech, anything. It's just the opportunity on its individual merit every year can need. So இப்போ நம்ம வந்து IN44ல நம்ம என்ன thesis follow பண்றோம்? So IN44 thesis is B2B companies. Okay. That also only tech focus. So either software or hardware has to be being sold. Sold to the companies. Another companies. It can't be sold to an individual also. So we don't even invest in a B2B2C companies also. So நாங்க ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி we sell to another company. அவங்க கன்சியூமருக்கு வித்தானோ நாங்க பண்றது கிடையாது. It is அது வந்து the product being sold is for self consumption. அதே மாதிரி we don't do any marketplace model. Because marketplace model or B2C model is slightly cash burning business. Our thesis is that the product has to be king. B2B ல நீங்க வந்து ப்ராடக்ட் ஏதாவது கம்பெனி போய் ஓசில கொடுத்தாலும் அவன் வாங்க போகிறது கிடையாது. unless it has merit and need for it. Whereas B2C ல உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்ல 90% டிஸ்கவுண்ட் கொடுத்தா நீங்க வாங்கிடுவீங்க, அட்லீஸ்ட் யூஸா பண்ணலாம். ஆமா. So here which also indirectly helps us easily understand the product market fit. Company what is product market fit? Product market means ki the product you develop, there's a need for the market. The use case what you have developed, there's a need for it and there's a customer who's willing to pay for it. Okay. So the way we are looking at this is ki they should have early product market fit. Okay. So some initial traction being done by a pilot, paid pilot or initial traction where does sales happen. Okay. So indirectly the product is the sales product is the king and that defines your revenue. Founder enna pannan seri enna pannana. And also for in B2B product market fit achieve பண்றதுக்கு the quality of the founder is also critical. You can't develop a product without having the skill set. So indirectly the thesis is also helps me that I'm looking at quality founders who have been able to develop a product and it has slightly achieved product market fit. Okay. ஸோ ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் நம்ம பிளாட்ஃபார்ம்குள்ளே வராருன்னா அவரு இத்தனை வருஷத்துக்கு நான் ஏதாவது இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் ஏதாவது நெசசிட்டி இருக்கா? அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நீங்கள் ஏதாவது டிக்கெட் சைஸ்ன்னு சொல்கிறாங்களே, ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். நாங்கள் எங்கள் நெட்வொர்க் வர இன்வெஸ்டர்ஸ்க்கு நாங்கள் B2C பண்ணல, B2B லாங் ஜெஸ்டேஷன் பீரியட் நாங்கள் சொல்லிடுறோம். அட்லீஸ்ட் எக்ஸ்பெக்ட் 5 to 7 years வெயிட்டிங் பீரியட். நீங்கள் 2 வருஷம் 3 வருஷத்துல ரிட்டர்ன் வரணும், போட்டோன்னு எடுக்கணும். நான் இப்போ எக்ஸஸ் கேஷ் இதுக்கு போடுறேன், 6 மாசம் கழிச்சு வேணும்னா ப்ளீஸ் டோன்ட் கம். ஓகே. உங்கள்கிட்ட மணி விச் யூ டோன்ட் நீட் இமீடியட்லி but you need for after 5 years or 6 years, please then look at it. Second, நீங்க ஒரு கம்பெனில போட்டு காசு வரும்னு நினைச்சா அதுவும் ப்ளீஸ் டோன்ட் கம். நீங்க இன்வெஸ்ட் பண்ணனா ஒரு 10 to 15 கம்பெனி பண்ணுங்க, நாட் இமீடியட்லி ஒரு 3 to 4 வருஷத்துக்குள்ள ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுங்க, then only you come. Because நாங்க வந்து we think that every company should give me at least 10x or 50x. But it can't happen like that. You may evaluate now on a specific parameter, but automatically something may end up change. 2 years back SaaS was in boom. AI வந்துச்சு, no one is touching a SaaS. even AI லே பிரச்சனை வருது. அதுல ரேப்பர்லாம் சொல்றாங்க. So what will work, what will not work, that's a question. So அந்த நேரத்தில் வெறும் SaaSல இன்வெஸ்ட் ஒரு SaaS கம்பெனி 5 SaaS கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா I am looking at a loss. So spread the risk. So நீங்கள் 10-12 கம்பெனி வச்சிருக்கீங்க in the next 3 years. At a portfolio level, you can make more returns than any other asset class. Interesting. So the way நாங்கள் சொல்லுவோம், if you are investing 10 companies, 2 will give you a blockbuster.
ஓகே ஓகே It can be anywhere north of 10x, ஓகே 2 to 3. Another 3 to 4 you will give you some slightly upside. அப்படின்னா நீங்கள் 2x பண்ணுவீங்க 3x பண்ணுவீங்க. Another balance will be write off either zero or some write off. So write offனா நீங்க 100 ரூபாய் போடுறீங்க, either it will become zero or you will get 50 rupees or 60 rupees. So you are making it a loss. Various reason, like நீங்க SaaSல போட்டீங்க 2022 21 22 SaaS companies வந்து 15 to 20 times ARRல போச்சு. அதே கம்பெனி இன்னைக்கு 6 to 8x போகுது. நீங்க ரெவென்யூ அப்படின்னா நீங்க போட்ட காசு ரீச் பண்றதுக்கு ரெவென்யூ டபுள் ஆக்கணும். கம்பெனி ரெவென்யூ டவுன் ஆச்சுன்னா நீங்க ரெவென்யூ அதே இருந்தாலும் சரி, 15x has become 8x now 50% லாஸ் அங்கேயே ஆயிடுது. புரியுது சார். ஸோ அது அண்ட் வென் பிகாஸ் another thing நாங்கள் சொல்லுவோம், when you are investing directly நீங்கள் வந்து 3 லட்சம் 5 லட்சம் போடுவீங்க, you will not have any rights. கம்பெனியில் என்ன நடக்குது ஒன்றும் நீங்கள் கேட்க முடியாது. ஆஸ் இஃப் த ஃபவுண்டர்ஸ் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் இஃப் யூஆர் அன்னோன் கம்பெனியில் போட்டால். பட் நீங்கள் ஏஞ்சல் நெட்வொர்க் போனால் இந்த 3 லட்சம் 5 லட்சம் சேர்ந்து ஏஞ்சல் நெட்வொர்க் ஒரு 50 லட்சம் 1 கோடி போடுறாங்கன்னா பிகர் சான் பெட்டர் ரைட்ஸ் கேன் பி நெகோஷியேட்டட். ஓகே. ஸோ ஃபவுண்டிங் டீம் கிட்ட கம்பெனி கிட்ட நெகோஷியேட் பண்ணி ஆஸ் எ குரூப் எங்களுக்கு இதெல்லாம் வேணும். மெனி கேசஸ் நாங்கள் ஆஸ் ஃபார் போர்ட் சீட் ஆல்சோ. ஓகே. நீங்கள் இண்டிவிஜுவல் இருந்தால் ஒன்றும் கிடைக்காது. தட் ஹெல்ப்ஸ் ஆல்சோ ஃபார் getting more information, the risk getting more information to the conscious decision ki company enna nadakudhu, should I write off or should I back need it. Okay interesting example. நீங்க காசு போட்டீங்க, you are dependent only on the founder telling you a story. Founder will all the founders give rosy stories, correct? நீங்க pitch deck பாருங்க எப்பவும் வேற தான் கேக்குங்க, I am doing great. But what happens in the what is happening in the market should be correlated with this. And then you can say ki whether these guys are in sync with the market or they are what saying is bluffing. உண்மையிலேயே மார்க்கெட்ல பிரச்சனை இருக்கா இல்ல ஃபவுண்டிங்லயும் பிரச்சனை இருக்கான்னு. பிகாஸ் நெக்ஸ்ட் ரவுண்ட் நடுமத்துல பிரிட்ஜ் ரவுண்ட் வராங்க. உங்களுக்கு பிரிட்ஜ் ரவுண்ட்னா இப்போ நீங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ ஐடியலி நெக்ஸ்ட் ரவுண்ட் ஷுட் ஹேப்பன் வித் another set of investors. பட் அது முடியல. நீங்க வந்து எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் கிட்ட திருப்பி வாங்க, எனக்கு எமர்ஜென்சிக்கு காசு வேணும், ஒரு 6 மாசம் 12 மாசத்துக்கு இந்த பணத்தை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டு ஆகும்போது அதுக்கு டிஸ்கவுண்ட் வேல்யூஷன்ல ரிடக்ஷன் பண்ணி தரேன். அதான் நீங்க எனக்கு பிரிட்ஜ் 2 ரவுண்டுக்கு நடுவில் பிரிட்ஜ் மாதிரி நீங்க காசு கொடுக்கணிட்டு அப்படி கேட்க வருவான். புரியுது. மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் நீங்க டிசைட் பண்ண முடியும் அவங்களுக்கு அந்த பேக் பண்ணுமா வேண்டாம் பண்ணிட்டு. புரிஞ்சு. இதே இது நீங்க இந்தியாவில் இருந்தா மார்க்கெட்ல என்ன நடக்குது தெரியலன்னா நீங்க ஃபவுண்டரை நம்பி இருப்பீங்க. புரிஞ்சு சார். இப்போ நீங்கள் வந்து அந்த டைவர்சிஃபிகேஷன் பற்றி சொல்லியிருக்கீங்க. அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நீங்கள் வந்து அந்த 10 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறப்போ 10 கம்பெனியுமே ஜெயிக்கணும்னு தானே காசு போடுறீங்க. அப்போ அது எப்படி வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் வந்து அந்த 7-8 கம்பெனிஸ் வந்து அந்த ரைட் ஆஃபுக்கு போகுது, இன்வெஸ்ட்மெண்ட் பிகம் 0 போகுது, ஏதோ ஒரு 2 குவாலிட்டி பார்த்துருப்பீங்கல்ல. என்ன கிளாஸ் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. புரியுது. டீச்சர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. காமனாக சொல்லி கொடுக்குறாங்க. someone becomes a topper, someone becomes a bad. அதே மாதிரி அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கும்போது பிரின்சிபல் நினைப்பாங்க, ஓ திஸ் கை வில் பி த நெக்ஸ்ட் ஸ்டேட் டாப் பண்ணிட்டு. நடக்குமா? கிடையாது. தேர் ஆர் வேரியஸ் சீனரிஸ் ஒர்க்ஸ். சம் வில் பி இன்டர்னல், சம் வில் பி எக்ஸ்டர்னல் ஆல்சோ. ஸோ நாங்கள் வந்து இவாலுவேட் பண்ணும்போது see that ki I should make at least 2x on that minimum. ஆனால் இன்வெஸ்டர் காசு போகக்கூடாது. அண்ட் அதுக்காக நாங்கள் நிறைய இவாலுவேஷன் பண்ணுவோம். இன் லாஸ்ட் 2 years நாங்கள் வந்து குறைஞ்சது 6000-7000 கம்பெனி பார்த்துப்போம். அப்பா 6000-7000 கம்பெனி. அதுலேருந்து வெறும் 10 கம்பெனி தான் நாங்கள் எங்கள் இன்வெஸ்டர்ஸ்க்கு காட்டிடுவோம். மிச்சம் 6990 ரிஜெக்ட் பண்ணிடுவோம். வேரியஸ் ரீசன்ஸ், some not thesis, other factors, too many factors. Evaluation நிறைய இருக்கு. Some will be hard factors, some will be soft factors also. அந்த 10 கம்பெனிலையும் எங்கள் இன்வெஸ்டர் காட்டி அதில் மொத்தம் 6 கம்பெனியும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் நாங்கள் ட்ராப் அவுட் பண்ணுவோம். ஆஃப்டர் ஷோகேஸ் ஃபவுண்டர் கம்ஃபர்ட் இல்லை, எங்களுக்கு சில ரைட்ஸ் கிடைக்கல, அதனால ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அங்கே போனதுக்கு அப்புறமா? ஆமாம், அதுக்கப்புறமும். ஓகே. ஸோ இவ்வளோ ஆகினப்புறம் ஆஸ் எ நான் என் ஸ்கூலில் அட்மிட் பண்ணும்போது எவ்ரி ஒன் வில் பி டாப்பர்னு சொல்லுவேன்.
but there will be some failures. But at over a period of time, you will get to know. So, journey path நீங்கள் ரெகுலர் இன்ட்ராக்ஷன் வித் தேம் யூ கெட் டு நோ கி ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பேசும்போது 1 மாதம் 2 மாதம் பேசுவீங்க. இட்ஸ் லைக் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி 1 மாதம் டேட்டிங்கில் எல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் கெட்டின பொறுத்தான் தெரியும் எங்கேயோ வெள்ளி ஒய்ஃப் இல்லை, ஃபேமிலிலேயே பிரச்சனையும் இருக்கு, அது வந்து மாட்டோம், அது தெரியாதுல. ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் டேட்டிங் சைடில் filter பண்ணுவீங்க. But there was after that as you start working with them, there will be some issues you will figure out. So you have to take a decision ki okay நான் இந்த கம்பெனில 10x expect பண்ணேன், but 10x வராது, maybe worst case scenario I'll recoup my money. Because there will be some IP is there, value இருக்கும். But should I double down on him because to saying that I know that this is not going to 10x. Should I double down or just restrict to what I invested now? So that's a call you have to take, but that takes time. Okay. Puranju. So in my portfolio or in my previous portfolio also we have done that. We have looked at them when you interact with them, then you after investment how they react. அதான் சொல்லுவாங்க, டேட்டிங் முன்னாடி எல்லாம் ரோசியா பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் யூ நோ கி வெதர் இட்ஸ் she's a sweet girl or a tough woman, அதுக்கப்புறம் தெரியும். ஸோ அதே மாதிரி யூ கெட் டு நோ அண்ட் யூ பில்ட் யுவர் evaluation process. புரிஞ்சு. ஓகே சார், இப்போ வந்து either 2x கொடுத்தாலும் சரி, நீங்கள் அந்த நம்ம இப்போ இந்த ஜொமேட்டோ மாதிரி கேசஸ் வந்து 2000x ரிட்டர்ன்ஸ் ஒரு சில ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பார்க்குற ட்ரைட், இப்போ இந்த மல்டிபிள் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ட்ரைட் என்னவா இருக்குது? நீங்கள் அந்த ஃபவுண்டிங் டீம் கிட்ட என்ன பார்த்துருக்கீங்க? ஸோ ஓகே, B2Bல மல்டி-எக்ஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஓகே B2Cல கிடைக்கும், பட் B2C இஸ் as poker. 10ல் ஒரு கம்பெனி வரும், you have to be lucky to get that Zomato. புரியுது. B2Bல our experience and our historical data, 10 companiesல 5 only 1 or 2 will die. Balance 7-8 will give you money. And on a portfolio approach, நீங்கள் B2Cல 10 கம்பெனி வைக்கிறீங்க and B2Bல 10 கம்பெனி வைக்கிறீங்க, portfolio approach B2B will give more numbers. Because every company will be good give you some returns, whereas B2C one company will give you maybe 50x or 100x and balance will be 0. இது வந்து அப்படி இல்ல, எல்லா majority of them will give some returns. And second, B2 angel investors after some point of time they can't go on the journey for till the 200x 2000x. நீங்கள் Zomato early investor இருந்தாலும் the moment a VC or P comes, they will say you please you are not contributing, you move out need it. As an individual, as a network, maybe you can go one more round further. அதுக்கப்புறம் அவன் சொல்லுவேன், நீங்கள் we are better guys to help the company, you don't need it. B2Bல வந்து என்ன ட்ரைட் இருக்கு? அப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அப்போ B2Bல வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஃபவுண்டர்ஸ்க்கு என்ன ட்ரைட் பார்க்குறீங்கன்ற? ஓகே, the biggest trait is whether you understand the pain point and whether you have worked in the company sector. Only when you step into an ocean, you know the depth. நீங்கள் இங்கேருந்தே நான் மீச்சல் படிக்க போகிறேன் சொன்னால் நடக்க போகிறது கிடையாது. ஸோ we look at founders who have done it for 5-6 years or worked in a similar company. Past experience critical. நீங்கள் past experience இல்லாமல் இப்போ நீங்கள் போய் B2B கம்பெனிக்காரங்கிட்ட ஒருத்தங்க சொல்லுங்க ரோபோட்டிக்ஸ் கம்பெனி ப்ராடக்ட் விற்க சொல்லுங்க, அவன் உங்ககிட்ட 4 டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? கஷ்டம். அண்ட் 2 வருஷத்துல நீங்கள் படிக்க முடியாது. ஸோ unless you have studied that and worked on that, then only you will do. So the past experience-ல இருக்கிற ஃபவுண்டர்ஸ்க்கு இந்த மேஜர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எஸ். இன்ட்ரெஸ்டிங் ரைட் சார். ஓகே சார், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஏஞ்சல் நெட்வொர்க்கில் வந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் உள்ளே வரணும், அது பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் மிஸ் ஆயிருக்கு. அந்த இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ டிக்கெட் சைஸ் வந்து டிப்பிக்கலாக ஒரு ஏஞ்சல் நெட்வொர்க் வந்து எவ்வளோ டிக்கெட் சைஸ் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? நாங்கள் வந்து as a thumb rule, anything above 50 lakhs we invest. 50 lakhs கீழே பண்ணுறது கிடையாது, வெரி ரேர்லி. ஓகே. Again, one is 50 lakhs இருந்தால் தான்
you have a decent say with the company also. And from an operation perspective, management perspective, 10 லட்சத்துக்கு மேனேஜ் பண்ண முடியாது. Which is what I was telling. நீங்கள் இண்டிவிஜுவலாக 2 லட்சம் 3 லட்சம் 10 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. 10 லட்சம் நாங்கள் ஆஸ் எ நெட்வொர்க் போட்டாலும் வேல்யூ கிடையாது. ஸோ மினிமம் 50 lakhs and it can go up to 2 crores 3 crores also. 3 crores வரைக்கும் போவோம். ஓகே. And for investors, like as I said, நீங்கள் மினிமம் 3 lakhsலேருந்து எவ்வளோமோ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் ஒன் நாங்கள் பூல் பண்ணுறோம் 15-20 பேர் மணியை பூல் பண்ணிட்டு ஆஸ் அ காமன் குரூப்பாக நெகோஷியேட் பண்ணுவோம். புரிஞ்சது. ஸோ இப்போ இந்த மணியை பூல் பண்ணுறப்ப எனக்கு இன்னொரு கொஸ்டின் வருது. இந்த மணியை பூல் பண்ணால் இந்த மாதிரி கேட் ஃபண்ட் ஆரம்பிக்கணும், செபி லைசன்ஸ் இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். மணி பூல் பண்ணுறது 2 things. நீங்கள் பிளைண்ட் பூல்னிட்டு ஒன்று சொல்கிறாங்க. பிளைண்ட் பூல்னா நீங்கள் காசு எனக்கு கொடுத்துருவீங்க, நான் டிசைட் பண்ணுவேன் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். அது கேட் 1 வேணும். இன்னொன்று நான் நீங்கள் டிசைட் பண்ணுங்க இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணோம், அதுக்கு பண்ணோம். அதுக்கு கேட் 1 ஏஞ்சல் ஃபண்ட் இருக்கு. பட் அதுக்கு கிரைட்டீரியாஸ்லாம் ஸ்லைட்லி ஹையாக இருக்கு. அனதர் ஆப்ஷன், நீங்கள் டைரெக்டாக கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிடலாம். பட் யூ கிவ் த நெட்வொர்க் ஆப்ரேட்டர் எங்க மூலம் பண்ணால் எங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இவங்க என்னோட போர்ட்ஃபோலியோவில் மேனேஜ் பண்ணிக்கிடுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நெட்வொர்க் எப்படி நம்ம பண்ணுறோம்? நெட்வொர்க் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? மணி பூல் பண்ணி பண்ணுவாங்களா இல்லை எப்படி பண்ணுவாங்க? ஸோ நெட்வொர்க் போத் ஆப்ஷன்ஸ். ஒன்று கேட் 1 ஏஞ்சல் ஃபண்ட் பண்ணுவாங்க, அது ஏஎஃப் மாதிரி பூல் ஆயிரும். அண்ட் அந்த நெட்வொர்க் வில் இன்வெஸ்ட். இன்னொன்று டைரக்ட் கேப் டேபிள், வேர் everyone will be classified as part of this network. And அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ரைட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அக்ரிமெண்ட்லேயே டிராஃப்ட் பண்ணி வரீங்க, these are the investors who are part of this IN44 network and they will be considered as one block needed. So you become a block system. ஓகே. ஸோ இப்போ ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் இருக்காரு. ஸோ அவர் இப்போ நம்ம நெட்வொர்க்கு வராரு. இது எப்படி ஒர்க் ஆகும்? IN44 வச்சு கூட சொல்லுங்க. So IN44 we have both options. Some deals we do through AIF also. Some deals direct பண்றோம், or some other SPV structures also. SPV na? SPV na, you create a special vehicle, either a LLP or a private trust or something, some different, which is a sort of compliance with law, and you can pull through a specific purpose, special purpose vehicles only for that. So in the vehicle is only for investment in this X company in it. அப்படி ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணிட்டு அது மூலமா பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங் சார். ஓகே சார், இப்போ நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தேசிஸ் பார்த்துட்டோம். இந்த டிக்கெட் சைஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ எவ்வளோ ஒரு ஸ்டார்ட் அப் ரைசிங் இன் இந்தியா எவ்வளோ டிக்கெட் சைஸ் இருந்தால் ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல சர்வைவல் மோடு கிராஸ் பண்ணி போக முடியும்? ஆவரேஜா ஒரு 50 lakhs 1 crore 2 crore எவ்வளோ டிக்கெட் சைஸ் இருந்தால் ப்ராப்பராக கிராஸ் பண்ணி போக முடியும்? ஸோ இது கம்பெனியோட ஸ்டேஜ் வாட் ஸ்டேஜ் அவங்க ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் இருந்தால் 1 to 2 crores வேணும். அவங்க ப்ராடக்ட் டெவலப் ஆகிட்டு கமர்ஷியலைஸ் ஸ்டேஜ்னா 4 crores கம்மியாக இருந்தால் டிஃபிகல்ட் டு ஸ்கேல் சர்வைவ். பிகாஸ் நீங்கள் 4 crores நீங்கள் ஆல்ரெடி கமர்ஷியலைஸ் ஸ்டேஜ் பண்ணால் ஒரு சைடில் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணணும், இன்னொரு சைடில் சேல்ஸ் பண்ணணும், சேல்ஸ்க்கு காஸ்ட் வரும். ஸோ அதனால நீங்கள் 1.5 கோடி 2 கோடியில் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் அதுலேயும் உங்கள் கஸ்டமர்ஸ் ஆர் லார்ஜ் என்டர்பிரைஸ் கஸ்டமர்ஸ். 4 crores எனிதிங் லெஸ் தென் 4 crores வெரி டஃப். ஓகே. ஸோ இப்போ இந்த 4 crores உண்மையாலுமே அந்த ஸ்டார்ட் அப்ஸ் ரைஸ் பண்ண முடியலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருக்காங்க. என்னால் நான் எடுத்த ரவுண்டை ரைஸ் பண்ண முடியலன்றாங்க. இது ஏஞ்சல் நெட்வொர்க் எப்படி பார்க்குது? இது அவங்க ஒரு நெட்வொர்க் கிட்ட மட்டும் பிச் பண்ணலாமா, மல்டிபிள் நெட்வொர்க் கிட்ட போய் பிச் பண்ணலாமா? அந்த கோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றிலாம் கூட கொஞ்சம் சொல்லலாம் நீங்கள். ஸோ அகைன் ஏஞ்சல் நெட்வொர்க்ஸ் ஆர் ஸ்மால் இன்வெஸ்டர் குரூப்ஸ். என் எக்ஸ்பீரியன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஏஞ்சல் நெட்வொர்க்ஸ் இன்வெஸ்ட் பிட்வீன் 1 to 2 crores. 2 crores. ஓகே. அப்போ அவங்களுக்கு 4 crore அவங்க 2 to 3 ஏஞ்சல் நெட்வொர்க் போய் தான் ஆகணும். நீங்க சிங்கிள் ஏஞ்சல் நெட்வொர்க்ல சம் கேசஸ் உங்களுக்கு கிடைச்சிடும், பட் வெரி ரேர்லி கிடைக்க கஷ்டம். ஸோ having multiple angel networks also helps you, because உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏஞ்சல் ஸ்கூல் அவங்க நெட்வொர்க்ல இருக்க ஏஞ்சல்ஸ் அவங்களும் லீட்ஸ் கொடுப்பாங்க, பொட்டன்ஷியல் பிஸ்னஸ் கிடைக்கும், அவங்ககிட்ட மென்டரிங் கிடைக்கும். பிகாஸ் one of the challenges with many startups is that they don't have mentors or people who can advise them on various aspects. So இப்போ நீங்க ஒரு நாலேஜ் கேபிட்டல் கொண்டு வருவீங்க, அவங்க ஒரு டிஃபரன்ஸ் நாலேஜ் கேபிட்டல் கொண்டு வருவாங்க. இப்போ நான் because before start being an investor, I was an advisor. So I know சரி உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ஃபண்ட் ரைசிங்கில் என்ன சேலஞ்ச் வரும், நீங்கள் நெக்ஸ்ட் ஒனுக்கு என்ன மைல்ஸ்டோன் ஹிட் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது பேங்கர் அட்வைசர் வேணும் ஃபார் பிகர் ரவுண்ட் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம், இன்ட்ரடக்ஷன்ஸ் சம் விசிஸ் பண்ணுவோம். பட் எங்கள் இதில் அடுத்த இன்ஜினியர் யூ வில் ஹேவ் சம்மன் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி
அவன் சொல்லுவாங்க என்ன செய்ய நான் இந்த பொட்டன்ஷியல் கஸ்டமர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இதோட உனக்கு ஜிடிஎம்ல ஹெல்ப் பண்ணுறேன், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்ல ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ ஓகே ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அதெல்லாம் பெனிஃபிட் கொண்டு வராங்க. ஓகே இப்போ இன்ட்ரெஸ்டிங். சரி இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இப்போ உங்ககிட்ட வர டீலில் நீங்கள் வந்து இன்னொரு ஏஞ்சல் நெட்வொர்க்கு கூட நீங்கள் ரெஃபர் பண்ணுவேன்னு சொல்லிங்க. இப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணுறப்ப அவங்களும் ஒரு தடவை டிடி பண்ணுவாங்களா, இல்லை நம்ம பண்ண டியூ டிலிஜென்ஸே முதல்ல டியூ டிலிஜென்ஸ் என்னன்னு கூட சொல்லலாம், அந்த டியூ டிலிஜென்ஸ் அந்த வெரிஃபிகேஷன்லாம் நீங்கள் பண்ணதே பார்த்துட்டு ஓகேப்பா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறேன்னு பண்ணுவாங்களா, இல்லை அவங்க தனியாக பண்ணுவாங்களா? ஓகே, ஸோ டியூ டிலிஜென்ஸ்னா கோயிங் த்ரூ யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். உங்களோட நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஃபைலிங்லாம் கரெக்டாக இருக்கீங்களா, அப் டு டேட்டாக இருக்கீங்களா, கம்ப்ளைண்ட்ஸ் ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, உங்களோட அக்ரிமெண்ட்ஸ்லாம் இன் பிளேஸ் ஆஃப் இருக்கா. ஸோ இட்ஸ் கம்பெனியோட ஹைஜீன் செக் பண்ணுறாங்க. ஓகே அண்ட் அது வந்து ஒரு நெட்வொர்க் பண்ணிட்டானா அடுத்த கம்பெனி நெட்வொர்க் வந்து நமக்கு ஏன் ஆள் வச்சு வேணா சூப்பர்வைஸ் பண்ணுவேன், பட் நான் ஃபுல்லாக பண்ண மாட்டேன். ஸோ ஒரு கம்பெனிக்கு ஒரு நேரம் பண்ணணும், அதுக்கப்புறம் 2வது நேரம் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த ஏஞ்சல் அதனால 2-3 ஏஞ்சல் நெட்வொர்க் இருந்தாலும் 3 நேரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே இது நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே சரி இப்போ ஒரு ஏஞ்சல் நெட்வொர்க் வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ஒரு 2 வருஷம் நல்லா டைம் போகுது, அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க அடுத்த ரவுண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஏஞ்சல் நெட்வொர்க் சப்போர்ட் பண்ணுமா, ஒன்லி வந்து ரவுண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுமா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் நாலேஜஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கனெக்ட் பண்ணுவோமா, என்னென்ன சப்போர்ட்லாம் ஒரு ஏஞ்சல் நெட்வொர்க் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு பண்ணுது? ஸோ ஏஞ்சல் நெட்வொர்க் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் ஃபார் யாருக்காக? ஐ மீன் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் இஸ் ரெகுலர் ஆப்ரேஷன்ல வந்துடும். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து கனெக்ஷன் வித் VCs or connection with another angel networks, or also advising how much to raise, how to structure the valuation. This is something angel networks will advise. ஓகே சார், இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு செக் வாங்கிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு 10 crore வேல்யூவேஷனில் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஏஞ்சல் நெட்வொர்க் கிட்ட. அடுத்த தடவை அதே டைமில் அந்த வேல்யூவேஷனோட அவங்களால கம்மியாக தான் ரைஸ் பண்ண முடியுது. இது பேர் டவுன் ரவுண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா. முதல்ல டவுன் ரவுண்ட்னா என்ன, இந்த டவுன் ரவுண்டை எப்படி அந்த ஏஞ்சல் நெட்வொர்க் மேனேஜ் பண்ணுது? இப்போ ஒரு ப்ரைஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க, திடீர்னு வந்து அடுத்த ரவுண்டில் அந்த ஸ்டார்ட் அப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை, இது எப்படி வந்து பதத்தோட ஹேண்டில் பண்ணணுமா, இல்லை எப்படி வந்து அதை பார்க்கணும்? ஓகே, ஸோ டவுன் ரவுண்ட் ஆச்சுன்னா which means the company is not doing well. Okay. And companies நல்லா பண்ணிட்டு இருந்தா valuation should increase. So if the company is not doing well and they're doing a down round, if I am the first round investor, I should be happy that at least another orthen still believes in the company and they will come and help the company and to grow. For investor, agree कि valuation down I did. But many agreements have in place where I am protected from these down rounds. So which is called as anti-dilution. So the trigger like last round 10 crores achi in the 5 crores na I will definitely trigger it. But other 10 crores 9 crores achi na maybe we may be way off. Okay, but that's the entire angel network group has to decide. Individuals can't take it easy. Oh, interesting scenario. இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டவுன் ரவுண்ட் நடக்காமல் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டார்ட் அப் வந்து எக்ஸிட் நோக்கி போகுதுன்னு வச்சுக்கலாம். முதல்ல எக்ஸிட் ஈவெண்ட்னா எப்போ நடக்கும்? இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் வந்து இப்போ நம்மளோட நெட்வொர்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, 8 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 10 ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்ணதிலும் ஒரு மேஜராக ஒரு 5 to 6 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற நிலமையில இருக்காங்க. இந்த எக்ஸிட் ஈவெண்ட் எப்படி ஒர்க் ஆகும்? ஸ்டார்ட் அப்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு எப்படி பணம் வரும், நீங்கள் எப்படி வந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டருக்கு கொடுப்பீங்க? ஓகே, ஸோ எக்ஸிட் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் அப் வந்து காசு வராது. ஸோ எக்ஸிட் ஈவெண்ட் தேர் ஆர் 3 எக்ஸிட் ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸிட் ஈவெண்ட் வில் ஹேப்பன் ஒன்லி இஃப் த கம்பெனி இஸ் க்ரோயிங் வெல். நீங்கள் அது வந்து கம்பெனி இஸ் நாட் க்ரோயிங் வெல், எக்ஸிட் ஈவெண்ட் ஆகலாம், பட் யூ வில் பி அட் அ லாஸ். ஸோ அது எங்கேருந்து காசு வந்தாலும் சந்தோஷமாக வாங்கிட்டு போயிருந்தோம். கம்பெனி இஸ் க்ரோயிங் வெல். ஸோ இப்போ நீங்கள் 10 கோடியில் பண்ணிக்கிங்க, இன்னைக்கு கம்பெனி வேல்யூஷன் 200 crores ஆச்சு. So potentially you are at 20x. Exit even 20x na market la they are growing well. Market la nariya algal will say I want to invest. Company maybe solvaanga yangada company kaas venda because na cash flow la survive panikrom engal kaas venda. But only still you want to invest. My investors shareholders irukanga avanga shares venda nee vaangika.
நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் வாங்குற மாதிரி இது ப்ரைவேட்டில் வாங்கிக்கணும். So then the buyer and the seller, so the investors will be seller and the new incoming guy who's interested is a buyer. Okay. And negotiate the valuation and the money is transferred. ஓகே, இப்போ இந்த டைம்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ அந்த பணம் அந்த இன்வெஸ்டருக்கு தான் டைரக்டா போகுமா, கம்பெனிக்கு வராதா? இல்லை, அந்த இன்வெஸ்டர் எக்ஸிட் கம்பெனி இட்ஸ் பிட்வீன் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, நீங்கள் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, உங்களுக்கு காசு வருது. ஸோ இட்ஸ் கம்பெனிக்கு போகாது. கம்பெனி காசு வந்தால் உங்களுக்கு காசு வராது. பிகாஸ் கம்பெனி யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. புரியுது. சரி, இப்போ நீங்கள் நிறைய ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்ப, அந்த நெட்வொர்க் இன்வெஸ்ட் பண்றப்ப அந்த ஸ்டார்ட் அப்ஸ்குள்ள அந்த ஃபவுண்டிங் டீமுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. இப்போ அந்த ஃபவுண்டர் ஒரு 50% வச்சிருக்காரு, ஒரு கோ ஃபவுண்டர் 50% வச்சிருக்காரு, ஒரு ஃபவுண்டர் எக்ஸிட் ஆகி வெளில போயிடுறாரு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் தட் ஃபவுண்டர் எக்ஸிட்? அந்த ஃபவுண்டரும் ப்ளஸ் அந்த ஷேர்ஸ் கொடுக்க மாட்டாரு, அவங்களுக்குள்ள நிறைய சண்டை நடக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க? இதெல்லாம் பொட்டென்ஷியல் ஆகும். ஸோ நாங்கள் அக்ரிமெண்ட் போடும்போது தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஃபவுண்டர்ஸ் அக்ரிமெண்ட். ஓகே. ஸோ பிட்வீன் த ஃபவுண்டர்ஸ் உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, வாட் ஆர் யோர் கேஆர்எஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ப்ளஸ் ஃபவுண்டர்ஸ்குள்ளே பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனை எல்லாமே ஒன் ஃபவுண்டர் வாண்ட்ஸ் டு லீவ், ஸோ ஹவு த ஷேர்ஸ் வில் பி ட்ரீட்டட் எல்லாமே போட்டுப்பாங்க. ஸோ ஜஸ்ட் வித் டீப்பாக போகாமல் ஹை லெவல். ஸோ தேர்ஸ் சம்திங் கால்ட் அஸ் குட் லிவர், பேட் லிவர். So good liver na, the founder has not done anything, is going on a good with leaving the company with a good note. Okay. So how the shares will be treated is different. But he's leaving on a bad note, which means he had done something bad which is impact the company. That how the shares will be treated is different. Okay. So their checks or balances are done. Okay. But also one thing, which is where we typically see if there are two founders, more than two is fine. If two founders, we have to also see if one leaves, whether the other company can survive with the other guy. And second, before we invest also, we see if there are two founders, how will they know each other? Itna varsama theriyum. It should not happen ki avanga ipoda vandanga and company start panniranga. So I don't know whether those guys will stay work together for long also. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயமா? அவங்க எத்தனை வருஷம் அவங்க பழகிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா? எஸ். ஓகே. என்ன பர்பஸ்ல? த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேரேஜ்க்கு அப்புறம் இமீடியட் சண்டை வரும். ஓகே, கண்டிப்பா வரும். பட் ஆஃப்டர் சம் டைம் யூ நோ ஓகே திஸ் இஸ் த வே வி ஹேவ் டு ஒர்க். சண்டை வந்தாலும் யூ நோ வில் this will compromise, or you know this is his style, I'll manage பண்ணிட்டு போறேன். ஸோ அதான் நாங்கள் 2 வருஷம் அட்லீஸ்ட் நீங்கள் 4-5 வருஷமா யூ நோ ஈச் அதர், விச் மீன்ஸ் நீங்கள் அந்த சண்டை போட்டுலாம் முடிச்சிட்டிங்க. யூ நோ எவ்ரி அடுத்த ஆளோட பர்சனாலிட்டி எப்படி, ஹவு இ லுக்ஸ் திங்ஸ். சில நேரம் கோமா பேசுவோம், பட் இட்ஸ் இன்டென்ஷன் இஸ் சம்திங் எல்ஸ். தென் தட் வில் சார்ட் ஆஃப் கீப் ஆன் கோயிங் ஆன். அந்த பாண்ட் கடைசியில ஹெல்ப் பண்ணி முடிச்சிருவோம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் சார். ஸோ இப்போ எனக்கு இப்போ இன்னொரு கொஸ்டின் வருது. இப்போ இந்த பாரத் பே மாதிரி இப்போ நிறைய கம்பெனிஸில் there is something called டெட் ஈக்விட்டின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு கோஃபவுண்டர் வெளில போயிட்டாங்கன்னா அந்த ஷேர்ஸை கொடுக்கலன்னா அந்த கம்பெனியில் இருக்கிற ஷேர்ஸை டெட் ஈக்விட்டின்னு சொல்கிறாங்க. முதல்ல அந்த டெட் ஈக்விட்டினா என்ன, இதனால கம்பெனிக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும், இது எப்படி சால்வ் பண்ணலாம்? டெட் ஈக்விட்டி விச் இஸ் வை நீங்கள் இஃப் யூ ஃபவுண்டர்ஸ் அக்ரிமெண்ட் டெட் ஈக்விட்டி இருக்காது. The founder is leaving, the share has to be either bought by the other co-founders or the investors. The investor who's going out, if he's going out in good faith, like assuming he had health issues and he can't continue, he can't work, he had an accident, he can't work, it's a good issue. So you can leave, you can allow him to leave the keep the shares, because it's not something intentionally you have done. Leave the company. But I am பிரச்சனை பண்ணிட்டு போனா the agreement will say that the shares has to be taken back either ways. So I don't need a dead equity situation. And dead equity situation is the biggest issue in any company. Okay. Because dead equity, if he's a founder, pretty significant stake வச்சுப்பான், 30% 40% வச்சுப்பான். He can make life miserable for the company. நீங்கள் 26% இருந்தால் you can block anything in the company. So those are some things. As angel networks, we know what will work, what will not work, and we do that in every company we do.
ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அப்போ அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அந்த கம்பெனி எப்படி ஃபேஸ் பண்ணலாம்? ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். திஸ் இஸ் ஃப்ரம் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கம்பெனி த ஃபவுண்டர் வாஸ் அ குட் டெக்னோக்ராட், பேட் சேல்ஸ் guy. Okay, so his product was very good in the market. But then later on, when the investors came, they said that I need you get a co-founder who is good in sales. They bought someone, and because sales guys are a bit flamboyant, அவங்க நல்லா பேசுவாங்க, and அவங்க ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி, அவங்க ப்ராஜெக்ட் அப்படியும் பண்ணுவாங்க. The main co-founder sort of had an inferiority complex, and அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து ஓகே. ஸோ அவங்களுக்கு சண்டை வந்து they went to court. ஓகே, கோர்ட்னா சண்டை போட்டு they came to இன்வெஸ்டர்ஸ்க்கு, நாங்கள் ரெண்டும் ஒர்க் பண்ண முடியாது, now you decide, நாங்கள் who you want it. So the investors went with a guy who was a technocrat, ki sales ku வேற ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலாம் இது. Now the other guy went to the court. What will do? So investors took a call ki we will go with the guy who is a technocrat because அவன் இல்லைன்னா ப்ராடக்ட் டெவலப் பண்ண முடியாது. So but he went to the court. So then again investors had to come in, do some sort of compromise, figure out what can be done to mitigate this need. Okay, so இப்போ இது வந்து லூப்ல போய்கிட்டே இருக்கும் சிச்சுவேஷன் டைம்ஸ்ல, கம்ப்ளீட் இன்சைட் சிச்சுவேஷன். Yes. So you can't while நீங்க வந்து you can put நீங்க சேஃப் guard சேஃப் put பண்ணலாம் for some aspects, but every scenario, every company will come with a different scenario. ஓகே சார். ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் இருக்காங்க, இப்போ நீங்கள் அந்த ஸ்டார்ட் அப்பை வந்து செலக்ட் பண்ணிடுறீங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு யூ ஆல்சோ டூ லாட் ஆஃப் டியூ டிலிஜென்ஸ். எத்தனை நாள் எடுத்துப்பீங்க டியூ டிலிஜென்ஸ்க்கு, அண்ட் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு எஸ்ஆர்னு சொல்லுவீங்க? We have process, okay, 6-7 step process. And the full process complete பண்றதுக்கு 1.5 months ஆகும் minimum. Okay. So but any stageல நோ பண்ணா நாங்கள் உடனே பண்ணிடுவோம். ஸோ டு எக்ஸ்டென்ட் சம் சில கம்பெனில நாங்கள் ஃபர்ஸ்ட் கால் எடுத்தோம், லைக் இப்போ டெக் வந்துச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சு, வி ஸ்போக் வித் த ஃபவுண்டர்ஸ், பட் தென் வி ஃபிகர் அந்த காலில் டெக்கு டெக் வந்து யாரும் பண்ணி சாட் ஜிபிடி இன்னைக்கு பண்ணி கொடுத்துருவான். டெக் வி கேன் பி சார்ட் ஆஃப் சே தட் திஸ் இஸ் நெக்ஸ்ட் யூனிகார்ன் மாதிரி ஸ்டோரி பண்ணிடலாம். பட் நீங்கள் ஃபவுண்டர் கிட்ட பேசும்போது தான் யூ நெட் டு நோ whether what is put in the deck and his vision aligns or not. If it's not, okay. you know there's issues you have to do. Okay. So many cases, even after this first call, we are நாங்கள் 3 நாளில் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். But if that clears, then we have technical evaluation, then market surveys, நிறைய ஸ்டேஜ் இருக்கு, then finance valuation discussions, அதெல்லாம் பண்ணுறதுக்கு 1.5 மாதம் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் அந்த டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் டேர்ம் ஷீட்னு ஒன்று கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் நான் இந்த டேர்ம்ஸ்லாம் எனக்கு இருக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் அப்ஸ் கிட்ட சொல்கிறீங்க. இதை நீங்கள் உங்களோட ஏஞ்சல் இன்வெஸ்டர் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? இப்போ உங்களோட வந்து செக் எழுதுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் அவங்க கூட நீங்கள் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? ஸோ சம் கேஸ் பண்ணுவோம், பட் இன் அவர் கேஸ் பிகாஸ் ஆஸ் எ இன்வெஸ்டர் நாங்களும் காசு போடுறோம், ஸோ வி ஆல்சோ டிசைட் அதுக்கு whether I can justify that valuation. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம அந்த டேர்ம்ஸ்க்குலாம் நம்ம ஓகே இந்த டேர்ம்ஸ்க்குலாம் இவங்க கிட்ட பேசினா கரெக்டாக இருக்கும்ன்றது யூ அரைவ் சம் டேர்ம்ஸ் வேல்யூஷன் வேல்யூஷனு அந்த வேல்யூஷன் கம்பெனி இந்த ஸ்டேஜ்க்கு மேக் சென்ஸ் ஆர் நாட் இருந்துச்சுன்னா எனக்கு எக்ஸிட் கிடைக்குமா, எக்ஸிட்டில் என்ன மல்டிபிள்ஸ் பார்க்கலாம், அதெல்லாம் நாங்கள் இவாலுவேட் பண்ணிடுவோம். Again, because it's me and my partner have that experience from being advisor, so we know what will happen in it. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து யூஆர் ஒர்க்கிங் வித் மல்டிபிள் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். இப்போ ஒரு இன்வெஸ்டர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் டீலில் ஒரு 10 பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ உங்கள் மூலமாக அப்படின்னா, இல்லை ஒருத்தர் மட்டும் நான் வந்து சீக்கிரமாக வெளில போனோம், நான் ஒருத்தர் வந்து 8 வருஷத்துக்கு ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், இல்லை நான் ஒருத்தர் வந்து இந்த கம்பெனி ஐபிஓ போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை பொட்டன்ஷியல் அக்விசிஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், அப்படி இது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க? நீங்கள் ஏதாவது ஜென்ரல் டைம்லைன் மாதிரி கொடுத்துருவீங்களா? how does this works? Okay, 2 scenarios. If you are investing through AIF, everyone goes together because it's a pooled investment. Okay. Near direct cap table na every investor will get his opportunity, he will take his own decision ki iniki exit opportunity varde nee decide panika if you want to stay or you don't want to stay. Okay. If you want to stay you continue, if you don't want to stay you can take the money and exit. Okay. So இது அவங்களோட கேஸ் டு கேஸ் basis. Okay, interesting. Because சில இன்வெஸ்டர் இருப்பாங்க எனக்கு இப்போ காசு தேவையில்லை,
Grow ஆகட்டும். க்ரோ ஆகட்டும். லைக் என் கம்பெனி க்ரோ ஆகுனா நான் ஏன் வெளியே எடுக்கணும்? டில் த டைம் இன்வெஸ்டர் கம்ஸ் எனக்கு உன்னைய நீ வேண்டாம், உன்னைய வெளியே கழுத்து பிடிச்சி தள்ளுற வரைக்கும் அவன் இருப்பான். ஓகே. இல்லைன்னா தேர் சம் பீப்புள் ஓகே இந்த பணம் எனக்கு வேணும் அல்லாட்டி நான் இதை எக்ஸிட் வாங்கிட்டு இன்னும் 10 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம், அப்படி பண்ணுற ஆளுகளும் இருக்காங்க. இப்போ ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் இருக்காங்க. இப்போ ஏஞ்சல் இன்வெஸ்டர் வந்து நம்ம மாதிரி ஒரு ஏஞ்சல் நெட்வொர்க்கில் வந்து ஜாயின் பண்ணணும்னா என்ன ப்ராசஸ், அதே மாதிரி ஒரு ஏஞ்சல் நெட்வொர்க் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன ப்ராசஸ், இது 2 ப்ராசஸ், இதுக்கு ஏதாவது 2த்துக்கும் ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கம்மிங் டு நெட்வொர்க். நெட்வொர்க் யாருமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நீங்களே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு 15 HNIs தெரியுதுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். த சேலஞ்ச் இஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி, அது எப்படி நடத்தணும் கஷ்டம். எங்கேயாவது டீல்ஸ் கொண்டு வரணும், அதை எப்படி எவாலுவேட் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண போகிற அதை எப்படி மேனேஜ் பண்ணணும். இட்ஸ் நாட், அது ஈஸியாக கிடையாது. இட்ஸ் லைக் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐடியா ஈஸியாக வந்துடும். ஸ்டார்ட் பண்ண போகிற அதை எப்படி கம்பெனி செட்டப் பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், எப்படி ரன் பண்ணணும், எப்படி ஸ்கேல் அப் பண்ணணும், அது கஷ்டம். கண்டிப்பாக கஷ்டம். இப்போ நீங்கள் வந்து சர்வீசஸ் பிஸ்னஸில் இருக்கீங்க, இதை மேனுஃபேக்சரிங் பண்ண சொன்னால் அவங்க பண்ண முடியாது. ஸோ ஏஞ்சல் நெட்வொர்க் வந்து இப்போதைக்கு anyone can start how to, but once you decide to start, how to manage is a கஷ்டம். ஓகே. ஸோ ஐடியல் டைம் லைன் என்ன இருக்கா? இது வந்து இத்தனை வருஷம் நீங்கள் வந்து ஒரு ஏஞ்சல் ஃபார்மில் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ரோல் எடுத்துருந்துருக்கலாம். இந்த டிபிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நான் வாட் தட் டைம் லைன்? Even as an angel, if you have done an angel investment, you can start doing it. But you should have seen at least 2-3 deals, companies, from investment till exit. அது வரைக்கும் பார்த்துருக்கணும். அது பார்த்தா தான் உங்களுக்கு திரும்பி ஒரு கம்பெனியும் கிடையாது. பிகாஸ் எவ்ரி கம்பெனி வில் ஹேவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் எக்ஸிட்லேயே இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் எக்ஸிட் தான். ஆமாம். அது எக்ஸிட் பண்ணும்போது ஒரு கம்பெனியில் ஒரு பிரச்சனை வரும். அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க. அகைன் நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணால் நீங்கள் ஒரு ஆளுக்கு டிசிஷன் பண்ணுறீங்க, 10 பேருக்கு பண்ணால் 10 பேரோட இஷ்யூ மென்டாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்கள் வந்து நெட்வொர்க்கை ரன் லைக் அகைன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நெட்வொர்க்கை ரன் பண்ணுறீங்க, 15 பேர் இருக்காங்க, ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிக்காங்க, எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. பட் இட்ஸ் நாட் அ மார்க்கெட் ப்ரைஸ். ஹியர் சேக்கி ஐ வில் கிவ் யூ ஃபிக்ஸ் IRR. ஓகே. வாட் இஸ் மீன் பை IRR? IRRனா இப்போ இட்ஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ நீங்கள் காசு போடுறீங்க, எவ்ரி இயர் ஐ வில் கிவ் யூ திஸ் மச் ரிட்டர்ன்ஸ் ஆன் எ கியூமுலேட்டிவ் பேசிஸ். ஓகே. கம்பெனி சொல்கிறாங்களா? கம்பெனியில் இன்வெஸ்டர் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு மார்க்கெட் ரேட் கொடுக்க மாட்டேன், பட் நீங்கள் போட்ட காசு நீங்கள் 100 ரூபா போட்டிருக்கீங்க, 5 வருஷம் இருக்கா, நான் 300 ரூபா தரேன். ஸோ தட்ஸ் அது வந்து 25 or 28% IRR வரும். இப்போ 28% IRR இல்லைன்னா எக்ஸிட்டே கிடைக்காது. அண்ட் கம்பெனிக்கு வேறு எங்கேயும் எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. ஒருத்தனா வந்துருக்கா, இந்த ஆஃபர் கொடுத்துருக்கான், நீங்கள் என்ன செய்வீங்க? ஒன் சைட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸே ஓகே கிடைக்கிறது வாங்கிட்டு போவோம், பிகாஸ் எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இன்னொருத்தர் சொல்லுவான், பட் மார்க்கெட் ரேட் இஸ் 500 crores, நம்ம ஏன் 300 கோடிக்கு விற்கணும்? So how will you manage these issues? Situations. It's very tough to handle that. So again, அதான் நீங்கள் 3-4 எக்ஸிட் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு என்னெல்லாம் இஷ்யூஸ் வரும், then how to manage this. So இது 2 பேத்துக்கிட்ட எப்படி நெகோஷியேட் பண்ணோம், எக்ஸ்பிளைன் பண்ணோம், why பெட்டர் இப்போ எடுக்கலாம், இல்லைன்னா என்ன பிரச்சனை வரும், எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ சுச்சுவேஷன் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸிட் சுச்சுவேஷன், ஒரு பெஸ்ட்டாக இருந்த எக்ஸிட் சுச்சுவேஷன் நீங்கள் சொல்லலாம். ஏதாவது அதை நீங்கள் கம்பெனி நேம் சொல்லணும்னா இல்லை, பெஸ்ட் சுச்சுவேஷன், ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் சொல்லலாம். ஸோ அகைன் திஸ் இஸ் நாட் வித் IN44, பட் ஜென்ரல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. இஸ் லைஃப் டைம்லைன் சொல்கிறேன், அண்ட் தென் யூ டிசைட் கி வாட்ஸ் பெஸ்ட் ஆஃப் வர்ஸ். ஓகே. இன்வெஸ்டட் இன் SaaS கம்பெனி போட்டு 15 மாசத்துல he came back, the founder came saying I will buy you out 3x. Okay, it's a good offer or bad offer? Depends upon the situation. இப்போ கொடுத்த உடனே ஒரு 15 months 3x is good offer. Okay. So out of 15 people, 12 took that offer, 3 said will not exit, will wait. Okay. ஏன்னா நான் 15 மாசத்துலயே 3x கொடுக்குறப்போ இன்னும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு நினைச்சிருக்காங்க. 12லயும் some of them were forced to sell because by the founder. He said कि நான் இந்தியாவிலேருந்து வேறு ஜெனரேஷன் மூவ் ஆகிறேன், ஸோ கேப் டேபிள் ரெடியூஸ் பண்ணணுன்ட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டான். 3 பேர் ஃபைட்டே பண்ணல, they stood. 4 years, after 4 years those guys got 40x. Wow. Now
3x is good or 40x? 40x. But நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இது லைக் இட்ஸ் a good situation, looks like a good situation, bad situation. ஸோ அதான் நம்ம அந்த மிட்டிகேஷன், அதாவது நம்ம என்ன யோசிச்சிருக்கணும்னா ஒரு 3 இயர்ஸ்லேயே ஐ மீன் ஒரு 15 மந்த்ஸில் 3x கொடுக்குறப்போ இன்னும் வெயிட் பண்ணால் நிறைய ரிட்டர்ன்ஸ் வரணும். அந்த அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அகைன் you can't judge it also. So maybe the worst கூட போயிருந்திருக்கு. வருஷம் போயிருக்கலாம். Okay, technically that was a SaaS company. If SaaS would have been boom, that should have been 100x. But AI vandona that 100 become 40x. Okay. So அவங்களுக்கு third year, I think second year, first year 15 months exit, second year, second of 2.5 years அப்புறம் 50x ஆஃபர் வந்து எடுக்கல. ஸோ ஃபார் தெம் அப்போ எக்ஸிட் இருந்தால் இப்போ பெட்டர் ஐஆர்ஆர் வந்திருக்கும். கரெக்ட். 4 yearsல 40x and 2.5 yearsல 50x is better IRR. Interesting sir. Similarly, another which is where like if worst returns exit timing. This is not from startup ecosystem, but it's a PE story. PE means private equity. So mature companies. Okay. One of the well-known mobile retailers. Okay. Got funded from one PE fund. This was before e-commerce started. I think the fund would have invested 100 crores. Before e-commerce, they got, I think, offer of some 10x or something. Okay. இவங்க இல்லை இன்னும் க்ரோ பண்ணி IPO போகலான்னு உட்காந்துட்டாங்க. இ-காமர்ஸ் வந்தோடனே எவ்ரி ஒன் ஸ்டார்ட் பையிங் ஆன்லைன், ஆஃப்லைன் எல்லாம் அடி வாங்குது. Those guys ended up selling less than their investor price also. கம்பெனிக்கு வேல்யூஷனே 100 கோடிக்கு கம்மியாக வச்சு. Oh my god. It's difficult to judge. So which is where we as a investor also network, we come in, we can give some advice ki what should be done also. இது எப்படி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் நான் பார்க்குறேன், அவங்களுமே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்ற ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஏஞ்சல் நெட்ஒர்க்கில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ரைவேட் மார்க்கெட் இன்வெஸ்டிங்னு சொல்கிறாங்க நம்ம இந்த செக்டரை. ஸோ இது எப்படி அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து அவங்க அன்னன்னைக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி தெரியுது, மற்ற நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, க்ரோ இருக்குது, ஜீரோ இருக்குது, போய் பார்த்துக்கிறாங்க. இப்போ இதுக்கு ஏதாவது பிளாட்ஃபார்ம் இருக்கா, இல்லை நம்ம இது எப்படி தான் கற்றுக்கிறது? ஸோ ஹவ் திஸ் ஒர்க்? ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, யூ ஆர் நாட் டேக்கிங் டிசிஷன். இதே இது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்க, தட்ஸ் டிஃப்ரெண்ட். கரெக்ட். நீங்கள் வந்து வேணா சொல்கிறது கேட்பீங்க, இல்லைன்னா தானே ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுலேயும் பாதி ரைட் ஆஃப் ஆகும். ஆமாம். கரெக்ட். ஆமாம். ஸோ சிமிலர்லி ஹியர் ஒன்லி யூ ஹேவ் டு மார்க்கெட் கிடையாது, இட்ஸ் எ லேர்னிங் கர்வ். அண்ட் நீங்கள் அட்லீஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்லேயாவது இட்ஸ் மெச்சூர் கம்பெனிஸ், அவங்களுக்கு தே ஆர் பவுண்ட் டு ஷோ புட் டேட்டா, நிறைய கவரேஜ் இருக்கு. திஸ் இஸ் பிரைவேட் மார்க்கெட்ஸ், யூ டோன்ட் ஹேவ் டேட்டா. ஸோ ஐதர் you spend all your time to do that or you rely on experts to do that. Which is where being part of the network, you can speak with other co-investors and understand what they are thinking, how they are thinking. நீங்க ஒத்தையில கொஸ்டின் கேட்டா you will ask different one set of questions, but 10 பேர் கேட்டா you cover more questions will come and you can make an informed decision if this will happen or not. புரிஞ்சுது. இப்போ நீங்கள் அந்த சொல்கிறப்ப தான் எனக்கு தோணுது, இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறப்ப நம்ம ஏதாவது எஜுகேஷன் செஷன்ஸ் கொடுக்குறோமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டிங்னா ஒர்க் ஆகும், இப்போ நாட்டிலலாம் நான் பார்த்துருக்கேன் அந்த ஏஞ்சல் ஸ்கூல் மாதிரி அவங்க க்ரூம் பண்ணி இதை குமுலேட் அண்ட் பிக் பீப்புள். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி வந்து திஸ் ஒர்க்ஸ்? ஸோ ஓகே, நாங்கள் வந்து இப்போ அப்படி எஜுகேஷன் செஷன் ஒன்ஸ் இன் அ வைல் பண்ணுவோம். பட் எனி இன்வெஸ்டர்ஸ் ஏதாவது பொட்டென்ஷியல் ஏஜென்ட் இன்வெஸ்டர் என்கிட்ட வந்தால் we have one-on-one call with them for half an hour. Okay. To understand ki avanga idu mari angel investment panikangala illana we tell them ki what they should expect. நான் சொன்ன மாதிரி நீங்கள் 2 வருஷத்தில் பண்ண வேணும்னு சொன்னால் ப்ளீஸ் டோன்ட் இன்வெஸ்ட். நான் ஒரு கம்பெனி தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அதிலே எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்னு நினச்சா ப்ளீஸ் டோன்ட் இன்வெஸ்ட். whether you are mentally prepared to have some write-off, then only invest. So அதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு then only we decide whether we tell them ki then you take a call. ஓகே. ஸோ நீங்கள் அந்த செஷனுக்கு பதிலாக அந்த ஒன் கால் பண்ணுங்க. ஸோ அதுலேயே மோஸ்ட் ஆஃப் த அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து கிடச்சிரும். கரெக்ட். ஓகே. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் மாடல் சார். ஸோ நான் சொல்லுவேன் கால் பண்ணுவோம், ஹீஸ் லைக் ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் 4-5 ஏஞ்சல் நெட்வொர்க், நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொல்லுவேன் ஓகே
அப்ப அவருக்கு தெரியும். கொஞ்சமா தெரியும். Then we say these are My terms. my terms, this is way நாங்க ஒர்க் பண்றோம். If you say I am looking to invest first time, I will sort of not do. Okay. So again, a recent example, a potential investor came to me, a Canada based guy, someone referred. He said என்கிட்ட ஒரு 20-30 லட்சம் இருக்கு, I want to invest in one of your portfolio company. I said okay, you can do that, but under portfolio company, my portfolio company, we invested last year. I said I'm maybe sitting at 3x or 4x on that company, but that was at a lower valuation. Now the valuation is high. I don't know whether you may make another 3x 4x in 1 year or 2 year also, because as company scales, your returns also starts reducing. So which is where நீங்க angel investor na very early stage la vanda you have multiple baggers வரும். நீங்க கம்பெனிக்கு 500 கோடி 600 கோடி 1000 கோடி valuation வந்து 200x லாம் வரவே வராது. ஆமா. So he told him, then I advised them நீங்க அப்படி பண்ணனும்னா, and he is I was saying இதுக்கு முன்னாடி angel investment பண்ணவே இல்லை, but I want to invest 20 lakhs in one company. I said it's a risk. நீங்க பண்ணனும்னா better spread out பண்ணிக்க, 5-6 கம்பெனில பண்ணு, அப்படி இருந்தா பண்ணு, I leave it to it. Then we have followed up. He's saying I'm still thinking through it. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியும் வர பீப்புள் இருக்காங்க. ஸோ வந்து ஆமாம், இப்போ நீங்கள் இதையும் நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த மாதிரி பீப்புள் கடன் வாங்கி நான் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நகையை வச்சுட்டு பண்ணணும், வீட்டை விற்றுட்டு பண்ணணும், அப்படின்னா இந்த மாதிரி நான் ஸ்டோரிஸ்லாம் ஏர்லி டேஸில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது எப்படி பார்க்குறீங்க? இது கடன் வாங்கி ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? இஸ் தட் ட்ரூ? அது லைக் I would say angel investment is also very high risk. நீங்கள் அதோட அந்த பணத்தை கடன் வாங்கி நீங்கள் கேசினோவில் போய் விளையாடிக்கிங்க, உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் காசு வருமா வராதான்னுட்டு. இதெல்லாம் 5 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு தெரியும் வருமா வராதுன்ட்டு. ஓகே. ஸோ நாங்கள் அதே மாதிரி அதோட ரிஸ்க்குன்றீங்க. ஹை ரிஸ்க். ஓகே. இல்லை, கேசினோ இஸ் லக். ஓகே, நீங்கள் போட்டால் இன்னைக்கே தெரிஞ்சிடும். இது வந்து இட்ஸ் எ லக் ஃபேக்டர் ஆல்சோ, பட் இட்ஸ் லைக் you have to wait for 5 years to see whether, okay, from a cricketing parlance, casino is like T20, உடனே தெரிஞ்சிடும். This is like test market. Okay. 5 வருஷம் 5 நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் நீங்க யார் ஜெயிக்க போறான்னு. இது ஸோ பட் நாங்கள் வந்து இதே இன்வெஸ்டர் வந்தாலும் சரி, we ask for the background also, look for background, LinkedIn profile, and அவங்க ஏதாச்சும் சொன்னா பேக்ரவுண்ட் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் we also filter out also. So SEBI also advise 3 crore அவங்களுக்கு நெட் அசெட் இருக்கணும், அதெல்லாம் சொல்றாங்க. அப்படி அவ்வளோ பண்ண முடியாது. நீங்க 3 crores தான் பாதி ஏஞ்சல் இன்வெஸ்டர் will not be qualifying also. Okay. But we are saying they are at a senior level, CXOs level or near CXO -1 or running their own business. அப்படி ஆட்கள் will know CXOs will have surplus money. Then people running their own business will know potential risk will be there in it. So அப்படி ஃபில்டர்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிடுவோம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம் அந்த ஷோ மூலமா. ஸோ அவர் வந்து அவரோட ஏஞ்சல் இன்வெஸ்டிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து என்ன ஐடியல் சுச்சுவேஷன்ஸ் பண்ணலாம், என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு we are nearing the podcast. ஸோ நீங்கள் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கலாம்? ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதை பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஸ்மால் but invest in many companies. Have a basket approach பண்ணுங்க. நீங்கள் 10 கம்பெனி பண்ணால் உங்களுக்கு ஓவரால் யூ வில் மேக் மோர் மணி தென் எனி அதர் அசெட் கிளாஸ். பட் நீங்கள் ஒரே கம்பெனியில் என் ஃப்ரெண்டு கம்பெனி ஃப்ரெண்டு சொல்லி போட்டான்ட்டு ஒரே கம்பெனியில் போட்டால் இட்ஸ் பிக் ரெசிபி ஃபார் டிசாஸ்டர். ஓகே. ஸோ அப்போ அஃப்கோர்ஸ் நீங்கள் மெயின் விஷயம் சொல்கிறது டைவர்சிஃபை இன்டு மல்டிபிள் செக்டர்ஸ், அதுதான் சொல்கிறீங்க. That's the thesis for any investment thing. Any investment. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போனோன்னா ஒரே மியூச்சுவல் ஃபண்ட் போட்டு கிடையாது, 4-5 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸ்டாக்ஸில் போனால் டிஃப்ரெண்ட் பண்ணுவீங்க. ரியல் எஸ்டேட்ல நிறைய சொல்லுவாங்க நீங்கள் ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாங்க, மல்டிபிள் இடத்துல பண்ண சொல்லுவாங்க. கரெக்ட்? ஆமாம். ஸோ டைவர்சிஃபை ரிஸ்க் ஸோ தட் பிரச்சனை வந்தாலும் இட் வில் ஹாவ் ஒன்லி ஒன் பிளேஸ். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் சார். ஸோ ஒரு ஃபைனல் தாட் ப்ராசஸ், ஒரு என் நோட் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்லி என் நோட் கொடுப்பீங்க? ஸோ I think India's startup ecosystem is booming, and it's bound to boom significantly. Given while the costs in India are increasing, the returns in other asset classes are also reducing. Startup investment as an asset class is good if you are doing it at a conservative and spreading the risk. Don't put all your money in startups also, because your money gets blocked.
allocate small portion of your surplus into startups, and that will help you get a better return. So on the overall portfolio 12 to 15% kadakina, with startups you may go to 17-18%. That blended 3% high is also quite big number over a long period of time. இன்ட்ரெஸ்டிங் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் டீட்டெயில்டாக ஐ மீன் அதில் அந்த டெப்த்து புரிஞ்சு நீங்கள் அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. டெஃபினட்டாக இது வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you. தேங்க்யூ. Thanks.